மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லோரையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரையுமே நீங்கள் கூட இருந்து காப்பாற்றி விட்டீங்க. ஆனால் உங்களை யாராவது காப்பாற்றினார்களா என்று கேட்டால் நிச்சயமாக யாருமே உங்க கூடவே வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பணத்தினால் தட்டுப்பாடு என்று தெரிந்திருந்தால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் எனக்கு வேலை இருக்கிறது என்று உங்களை தனியாக நிறுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சென்று இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஆபத்து என்றாலோ அல்லது ஒரு கஷ்டம் என்றாலோ உங்களால் சும்மாகவே இருக்கவே முடியாது. நீங்கள் அங்க போகவே கூடாது என்று நினைத்திருந்தாலும் உங்களுடைய மனம் உங்களை சும்மா இருக்க விடாது. அவர்கள் தான் நமக்கு அப்படி துரோகங்கள் செய்தார்கள் என்றால் நாமும் அவருக்கு அப்படி செய்தால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருப்பீங்க. நீங்க நியாயத்தின் பக்கமும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமும் முதல் ஆளாக போய் நிற்பதுதான் உங்களுடைய வழக்கங்கள். உங்களுக்கு பிடித்த நபர், உங்களுக்கு தெரிந்த நபரை உங்க கூடவே இருந்து தவறு செய்திருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யாரை பக்க பாவமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருப்பீங்க. உங்களை நம்பி வந்தவர்களுக்காக உங்களுடைய சொந்த பணத்தையோ நேரத்தையோ ஏன் உங்களுடைய மானத்தையோ கூட நீங்கள் பணயம் வைத்து பலரை காப்பாற்றியிருப்பீங்க. நம்முடைய மானம் போனாலும் பரவாயில்லை, நம்மளை நம்பி வந்தவர்கள் மனதில் திருப்தியானது கிடைக்க வேண்டும். மனதிற்குள்ள எந்த விதமான கோபமும், நம்மளை பற்றிய தவறான எண்ணங்களும் அவர்களுக்குள்ள வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய குணமாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அவர்கள் அழும்போது கண்ணீரை துடைத்த நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு துன்பம் வந்து நீங்கள் கதறி அழுத போது தனியாக நிற்க விட்டு அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. எனக்கு இவ்வளவு காலங்கள் கஷ்டம் இருக்கிறது, நான் காப்பாற்றியவர்களில் யாராவது ஒருவராவது வந்து என் கையை பிடிக்க மாட்டார்களா என்று ஏங்கிய தருணங்களில் உங்களுக்கு ஏமாற்றங்களே இதுவரைக்கும் உங்களுக்கு மிஞ்சியது. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றாலோ பணம் தட்டுப்பாடு என்றாலோ முதல் ஆளாக ஓடிப்போய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் முதல் ஆளாக சில நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு உதவிகளை செய்திருப்பீர்கள். ஆனால் அது அனைத்தையுமே அந்த நபர்கள் மறந்துவிட்டு போயிருப்பார்கள். உங்களை காப்பாற்ற யாருமே வரவில்லை. இறுதியில் உங்களுடைய சுய வலிமையையும் உங்களுடைய நம்பிக்கையும் மட்டுமே கொண்டு உங்களை நீங்களே தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அதனால் எல்லோர் மீதும் உங்களுக்கு ஒரு கோபம். ஏன் எல்லோரும் இப்படி மாறிவிட்டார்கள், நம்மளை யாருமே ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்குள்ள பல கோபங்களும் பல வலிகளும் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாகவே இத்தனை நாட்களும் இருந்து கொண்டேதாங்க இருந்தது. அதே போல நீங்கள் முடிவு எடுக்காமல் தாமதித்ததால் இழந்த வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். எல்லா விஷயங்களிலும் வேகமாக இருக்கக்கூடிய நீங்கள் சில முக்கியமான வாழ்க்கை முடிவுகளில், தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தொழில் விஷயங்களில் அதிகப்படியான குழப்பத்தினால் முடிவெடுக்காமல் நீங்கள் தாமதித்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் யாருக்கு சாதகமாக நம்ம முடிவெடுப்பது, ஒன்று நமக்கு சாதகமாக எடுக்கணும், இல்லை என்றால் குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கோ அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக முடிவெடுக்க வேண்டும். நம்ம சுயநலமாக எடுத்தால் அவர்கள் நம்மளை தவறாக பேசி விடுவார்கள் என்று ஒரு குழப்பத்தினால் நீங்கள் அமைதியாக நின்று கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பீங்க. அதனால பல வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். மற்றவங்களின் கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததோ அல்லது இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை மாறிவிடும் என்று தவறாக கணக்கு போட்டதோ இதற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் தயங்கி யோசித்து முடிவெடுப்பதற்குள் காலம் கடந்து போயிருக்கும். நம்ம ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்தோம், ஏன் இந்த ஒரு முடிவை நம்ம எடுக்காமல் போனோம் என்று உங்களுக்குள்ள 1000 கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய காலங்கள் கடந்து ஓடி இருக்கும். அந்த அரிய வாய்ப்பும் உங்களை விட்டு தாண்டி ஒருவரிடம் செல்லவோ ஆரம்பித்திருக்கும். அன்றே நான் அந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் என்னுடைய தகுதி எங்கேயோ இருந்திருக்குமே என்று இப்போதும் உங்களை தவிக்க வைக்கக்கூடிய பல பொன்னான வாய்ப்புகளை உங்களுடைய காலதாமதமும் சரியான நேரத்தில் செயல்படாத குணமும் உங்களை இலக்க செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதனை நினைத்து இதுவரைக்கும் மனம் மருந்தி கொண்டும் மனதில் தேவையில்லாத குழப்பங்களுக்கும் நீங்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டேதாங்க இருப்பீங்க. அந்த ஒரு நாளில் நான் இந்த ஒரு செயலை செய்திருந்தால், அந்த ஒரு நபருக்காக நான் போகாமல் என்னுடைய செயல்தான் முக்கியம், என்னுடைய வேலை தான் முக்கியம் என்று நான் போயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையோட நிலைமை இப்போ எந்த அளவுக்கு மாறியிருக்கும் என்கிற மாதிரி உங்களுக்குள்ள பல கவலைகள், பல விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் ஆரம்பிக்கும்.
இதுவரை விடிந்தால் அதே ஒரு கவலை, அதே போராட்டங்கள் என்று சலிப்புடன் இருந்த உங்களுடைய நாட்கள் இனிமே புத்துணர்ச்சியுடனும் புதிய வாய்ப்புகளுடன் விடிய ஆரம்பிக்கும். இரவு நேரங்களில் உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மன வலிகள் இருந்தாலும் நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அதில் பாதி விஷயங்கள் உங்களுடைய மனதை விட்டு அதிகமாகவே கரையவும் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய புதிய செய்திகளோ அல்லது வாய்ப்புகளோ உங்களை தேடி வந்துவிடும். அந்த ஒரு வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு புதிய பாசிட்டிவான எனர்ஜியை நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீர்கள். யாருடன் நீங்கள் பேசினாலும் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். இல்லை என்றால் அந்த ஒரு வார்த்தைகளாலே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்துவிடும். எனவே வார்த்தைகளை நீங்கள் கவனமாக விடுவதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பும் உழைப்பும் பல மடங்கு உங்களிடம் பெருகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அன்றைய தினமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும் என்பதால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெற்றியை நோக்கி ஒரு படி மேலே அழைத்து செல்லக்கூடிய படிக்கட்டுக்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே வேகமாக மாற ஆரம்பிக்கும். நெருப்பு தத்துவமும் செவ்வாயின் ஆதிக்கமும் கொண்ட மேஷம் ராசியினரே, தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து இந்த அதிர்ஷ்ட காலத்தை மேலும் மேலும் வேகமாக தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டுமா? இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்களும் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சென்று அவருக்கு செவ்வரளி மாலைகளை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மேலும் உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் அன்னதானம், அதாவது குறிப்பா துவரம் பரப்பு கலந்த உணவை நீங்கள் வழங்கலாம். இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தையும் கிரகங்களின் தடைகளையும் நீக்கி உங்களுடைய முன்னேற்றத்தை இன்னும் பல மடங்கு மேம்படுத்தவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய அதிபதியாக முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வந்தாலே போதும். இனிமே வரக்கூடிய நாட்களிலும் எதிலும் உற்சாகத்துடன் நீங்கள் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள்ள கவலைகளை வைத்து நீங்கள் ஈடுபடாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து ஈடுபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறி ஓடிவிடும். கல்வியில் முன்னேற்றங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கிடைத்துவிடும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் எல்லாமே நிறைவேறிவிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மேலும் உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் அன்னதானம், அதாவது குறிப்பா துவரம் பரப்பு கலந்த உணவை நீங்கள் வழங்கலாம். இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தையும் கிரகங்களின் தடைகளையும் நீக்கி உங்களுடைய முன்னேற்றத்தை இன்னும் பல மடங்கு மேம்படுத்தவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய அதிபதியாக முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வந்தாலே போதும். இனிமே வரக்கூடிய நாட்களிலும் எதிலும் உற்சாகத்துடன் நீங்கள் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள்ள கவலைகளை வைத்து நீங்கள் ஈடுபடாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து ஈடுபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறி ஓடிவிடும். கல்வியில் முன்னேற்றங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கிடைத்துவிடும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் எல்லாமே நிறைவேறிவிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும்.